ஒரு சாதாரண வண்டியோட்டும் நபர். பெருநகரமான சென்னை நகரத்தில் அதோட பரபரப்புக்கு இணையாக இவரும் ஓடிக்கிட்டே இருக்காரு. அதிகம் படிக்கலை, ஆனால் நல்ல மனசு. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பெரும்பாலானவர்கள் சொல்கிற மாதிரி நடுத்தர மக்களுடைய இயல்பான வார்த்தையை சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் அவர் வண்டியில் ரொம்ப புத்திசாலியான ஒரு வாடிக்கையாளர் ஏறினார். எல்லாருமே புத்திசாலிங்கள் தான். பேராசிரியர் மாதிரியே தெரிஞ்ச அவர் முருகனோட பேச்சை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தார். முருகன் சொன்னார், எனக்கு இப்போ வேலை இருக்குது, நாளைக்கு ஒரு வீடு கட்டணும், பிறகு குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும். ஆனால் இப்போ இருக்க என்னுடைய வாழ்க்கை என்னை ஏதோ ஒரு கவலைக்குள்ளேயே ஆழ்த்திக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேராசிரியர் சொன்னார், நீ ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து பாரு முருகா, நாளைக்காக என் வாழ்க்கையை இன்னைக்கான வாழ்க்கையை விட்டுடுற, நாளைக்கு வரும்னு யாருக்கும் உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. முருகன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார். அவர் அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் பிறகு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எத்தனை வாட்டி காரணம் சொல்லியிருப்பார். அதெல்லாம் சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அந்த வாரமே தன்னோட மகள்களோட விளையாட ஆரம்பித்தார். மனைவி கூட சிரித்து பேச ஆரம்பித்தார். ஒரு நாள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு நிம்மதியான தூக்கம் வந்தது. அன்னைக்கு தான் அவர் நிம்மதியான சாப்பாட்டையும் தூக்கத்தையும் அனுபவிச்சிருக்காரு. அப்போ தான் அவருக்கு உண்மை தெரிஞ்சது, வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ நம்ம வாழறது தான், நாளைக்கு அப்படிங்கிறது வாழ்க்கையே கிடையாது. அதனால் இந்த தருணத்தை, இந்த நிமிஷத்தை, இந்த நொடியை வாழ்ந்து பாருங்கள்.